கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பிற்பகுதி. எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நாம் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் எங்கே போனாலும் வந்தாலும் நம்முடைய வார்த்தை எல்லாமே தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது, மற்றவங்கள்ட்ட உரையாடும் பொழுது நம்மளுடைய சாரம் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதாக தான் இருக்கணும். இப்போ நம்ம டெய்லி டிவோஷன் பேசுகிறோம் அப்படின்னா இது ஏதோ சும்மா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதனுடைய சாரம் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், ஆண்டுடைய அன்பை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன் பேசுகிறாங்க, உலகத்தை சார்ந்த காரியங்களை பேசிக்கொண்டிருக்காங்க. ஆனால் நாமளும் எப்பொழுதும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவே நம்முடைய வார்த்தையின் ஆழமாக இருக்க வேண்டும், நம்முடைய பிரசங்கத்தின் சாரமாக இருக்க வேண்டும், அவரே நம்முடைய பேச்சின் அர்த்தமாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அவரை பிரதிபலிக்கிறவங்களாக இருக்கணும், அவரை முன்னிறுத்தவங்களாக இருக்கணும், அவருடைய சுவிசேஷத்தின் ஒளியை மற்றவங்களுக்குள்ள வீச செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் சுவிசேஷம் அறிவிக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா பேச்சு, செயல், நடவடிக்கை எல்லாம் அவரையே சார்ந்திருக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.